Ruth for first chapter. வசனம் 1 முதல் 22 வரை. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாளில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். Now it's come to pass in the days when the judges ruled that there was a famine in the lands, and a great man of the Bethlehem, Judah, went to the sojourn in the country of the Moab, he and his wife and his 2 sons. வசனம் 2. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமோலுக்கு, அவன் மனைவியின் பெயர் நாகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மிக்லான், மற்றொருவன் பெயர் கிலியான். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ரேத்தனாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கேயே இருந்து விட்டார்கள். And the man was Elimelech, and the man of the wife Naomi, and the name of the 2 sons Milan, and the children of Ephraimites of Bethlehem, Judah, and they come into the country of Moab and continued there. வசனம் 3. நகோமியின் புருஷனாகிய எலிமேலுக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். And Elimelech, Naomi and husband died, and she was unleft, and heir and 2 sons. வசனம் 4. அவர்கள் மோவாபியரிலே பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். And they took on them and wives of this woman of the Moab. The name of the one was an Oreb, and the name of the other Ruth, and they dwelled there about 10 years. வசனம் 5. பின்பு மிக்லான் கீலியான் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர்கள் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். And Molan children died also, both of them, and the woman was unleft, of her 2 sons and her husband. வசனம் 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகனுடனே கூட போவோம் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து. Then she rise with her daughters-in-law, that she might return from the country of the Moab, for she heard and lay in the country of the Moab, how that he Lord and heard and visited his people sin given them beer. வசனம் 7. தன் 2 மருமகளுடன் கூடனே தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், Therefore she went out of the heap place where she was, and her 2 daughters-in-law with her, and they went and the way to return unto the land of Judah. வசனம் 8. நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கு எனக்கு
எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. And Naomi said unto the heir and 2 daughters-in-laws, Go, return each to your and mother's house. The Lord deal kindly with you as you have and delayed with the death and with me. வசனம் 9. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷர்களுடனே வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்து இருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, The Lord and great you that he may find rest, each of you are in the house of your husband. Then she kissed them, and they left up their voice and wept. வசனம் 10. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். And they said unto her, and surely we will and return with thee unto the people. வசனம் 11. அதற்கு நகோமி, என் மகளே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னுடனே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷர்களாகும் படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகளும் உண்டாகுமோ? And Naomi said unto her again, My daughters, will we go with me? Had there yet any more sons in my home, that they may be your husbands? வசனம் 12. என் மகளே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடனே வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கையிட்டு பிள்ளைகளையும் பெற்றாலும், There again, my daughters, go your ways, for I am too old to have an husband. If I have children, see, I have no hope if the child. I have the husband also to the night, and the children also the bear sons. வசனம் 13. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மகளே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார்கள். For them till they will grow will he stay for them from having husbands. Nay, my daughters, for it groweth me much for your the sakes, that the hands of the Lord and go me out up against me. வசனம் 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். And they lifted up their and voice and wept again and Orpah and kissed her and mother-in-law, but Ruth and clave unto her. வசனம் 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளோ, நீயும் உன் சகோதரரின் பிறகே திரும்பி போ என்றாள். And she said, And behold, then sister-in-laws in the Goni back unto her and peoples and unto her and gods returned, though after the sister-in-law. வசனம் 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And the Ruth said, And interest me not to live. There are two that return from following after thee, for with their thou and goest, I will go, and where thou and lodgest, I will lodge. The people shall and be my people, and they God my God. வசனம் 17. நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் படுவேன். மரணம் மே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். Where thou dearest, I did, and there will I be buried. The Lord and do so to me, and more also if God but death part thee and me. வசனம் 18. அவள் தன்னுடனே கூட வர மனது உருகி இருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடனே ஒன்றும் பேசவில்லை. When she saw and that she was steadfastly minded should go with her, then she left speaking unto her. வசனம் 19. அப்பொழுது இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக்கொண்டார்கள். So they two went until they come to the Bethlehem, and it come to pass when they were come Bethlehem, that all the cities was unmoved about them, and they said, Is this Nagomi? வசனம் 20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். And she said unto them, Call me unto Nagomi, call me Mara, for the Almighty did delay every bitterly with me. வசனம் 21. நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்பண்ணினாள். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்ன என்றாள். I went out for, and the Lord and forgot me home and again empty. Away them and call he me, namely seeing the Lord, he testified against me, and the Almighty hate and afflicted me. வசனம் 22. அப்படியே நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமையும் அரிப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். So Nagomi returned and Ruth in the Moabians here and daughters-in-laws and did there with and returned out of this country of the Moab, and they come to the Bethlehem in the beginning of the yearly harvest. Friends, இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் ஏரியாவில். இங்கே வந்து எப்படியோ நெருப்பு பற்றி எரிஞ்சுது. ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஆல்ரெடி அந்த கம்பெனியை காலி பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்கவங்களாம் ரைட் பண்ணி கையெழுத்து போட்டு, இந்த கம்பெனி இங்கே இருக்கனால போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கம்பெனிலேருந்து சத்தம் அதிகமாக வருது, பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியை இங்கேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எடுக்கலை. அவங்க ஏன் எடுக்கலைன்னா அந்த இடத்துக்கார் வந்து அதுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணாலும் எடுக்கலை. அதனால் இன்றைய தினத்தில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சிட்ருக்கு கம்பெனியில். மழையும் பேஞ்சிருக்கு, ஆனால் அந்த நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்கு. எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா எழுப்புறாங்க எல்லாத்தையும், நீங்கள் நெருப்பு பற்றின்னு இருக்கு, நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா நெருப்பு எரிஞ்சிது. ஒரு 3 வண்டி வந்தது, ஃபயர் ஸ்டேஷன் வண்டி. பக்கத்தெல்லாம் பிடிக்காமல் அணைச்சிட்டாங்க எப்படியோ. அப்புறம் நான் மதியானம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சு போய் கிடக்குது. அந்த ஓனர்ஸ்லாம் வந்தாங்களான்னு தெரில. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் அம்மாவை வந்து கேட்டாங்க, உங்களுக்கு இவங்க அட்ரஸ் தெரியுமா, இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. இந்த ஓனர்ஸ் ஃபோன் நம்பர்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா
அந்த வேலை செய்கிறவங்க எங்கள் கடையில் தான் வந்து பொருள்லாம் வாங்குவாங்க, தண்ணி வாங்குவாங்க. அவர் நம்பர் இருக்குது நம்ம சொல்லி எங்கள் அம்மா கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி நிறையா பேர் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க எடுத்துருங்க இந்த கம்பெனின்னு. ஆனால் எடுக்கலை. காரணம் அந்த ஓனர் தான். அந்த ஓனர்கிட்ட போலீஸ் கேட்கும்போது அந்த ஓனருக்கு இந்த இதை பற்றி எதுவுமே தெரியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சில் பார்த்திங்கன்னா சிஸ்டர் சுந்தரராஜன் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரராஜன் சிஸ்டர் வந்து இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருந்தாங்க, அருமையாக எடுத்திருந்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்ததுலேருந்தே இதான் செகண்ட் கிளாஸ் தான் இந்த சண்டே கிளாஸ். அருமையாக எடுத்திருந்தாங்க. ஆனால் முழுசாக அவங்க எடுக்கணும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அருமையாக இருந்தது. கடவுள் அருமையாக நடத்தினார். அவங்க அந்த கிளாஸில் வந்து இவங்க இந்த வசனத்தை படிக்கணும், அவங்க இந்த வசனத்தை படிக்கணும்னு அவங்க நோட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த வசனத்தை அவங்க சொன்னாங்க. அதில் வந்து பாலியல் ரிப்ரசன்ட் அந்த வசனத்தை அவர் படித்தார். ஆனால் அவங்க சொல்லலை இந்த வசனத்தை நீங்கள் தான் படிக்கணும்னு. ஆனால் அவரே படித்தார். அதை ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் நல்ல ஒரு இது ப்ரிப்பரேட்டாக வந்து நம்ம இதை படிச்சுட்டு வந்து நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது. அது அவங்க அந்த நேம் எழுதி நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்றது பிஃபோராக சொல்லிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி சர்ச்சில் ஒருத்தவங்க இறந்துட்டுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பில்லி பிரசிடெண்ட்டோடைய ரிலேஷன்ஸ் ஃபேமிலிஸ்லேருந்து வயசானவங்க 85 வயசுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய இதை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரீசரில் அவங்க பாடியை. அதை வந்து நாளைக்கு சர்ச்சில் 2 மணிக்கு அந்த இடத்துல கூடுறாங்க. கூடி அதை கீழ்பாக் சிமெண்ட்ரியில் அதை முடிக்கலான் இருக்காங்க. நாளைக்கு சர்ச்சில் எல்லோரும் அங்கே கூடுறாங்க. அதுதான். அதேமாதிரி இன்றைக்கி கண்ணா வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. கண்ணா வந்து சொன்னால் அவன் ஒரு இடம் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. பொண்ணு யாருன்னு கேட்டால் யூடியூப்பில் ஒரு பொண்ணு கூட நடிக்கிறாள், அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான்சியை பற்றி சொன்னோம், அதெல்லாம் சொன்னோம். கண்ணா சொன்னால் வீட்டுக்கு வா மாறே அப்படின்னு. அப்புறம் கண்ணாக்கு எப்படி ஒரு வீடியோ யூடியூப்பில் போடுறதுன்றதை கற்றுக் கொடுத்தேன். நான் இன்னும் ஆர்வமாக இருக்கேன் நாளைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறத. அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வரார். மெய்யான தேவன் அவர் கூட இருக்கார். சூஸ் பண்ணது அவர் தான், கடவுள் தான். அதே நேரத்தில் அமெரிக்காவில் நிறையா பற்றி எரிகிறத வந்து அவரால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா நிறையா அங்கே பாதிக்கப்பட்டுடுச்சு. கண்ணீர் விடுறாராம், அழுகுறாராம் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்காத ஒன்று தான், ஆனால் எப்படி தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது மனுஷனால் கூடாத காரியம், இப்படி நடந்தது தெரில. கடவுள் நடத்தியிருக்காரு. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா காசா இஸ்ரேல் போர் நின்றுச்சு. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைனா அந்த போரும் நிற்கணும். ஒற்றுமையாக வாழணும். கடவுளோட வருகையை ஒன்று கூடி வரவேற்கணும் மக்கள் அனைவரும் சேர்ந்து. இதுதான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் சரி தண்டனை உண்டு. அது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நியாயம்தான் என்றதை வந்து இந்த பெஞ்சமின் கோத்திரம் அழிக்கப்பட்டதை அப்புறம் லாஸ்ட்டில் அவங்க ஃபியூஸ் இருக்காங்க, அந்த ஃபியூஸை காப்பாற்றப்படுறாங்கன்றதை வந்து அதுலேருந்து தெரியப்படுது. அழிக்கப்படுறாங்கன்ற போது அது கடவுளுடைய தண்டனை அங்கே நிறைவேறுது. அது ஏன்னு போய் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது நியாயம். அது விசாரிக்கிறார் கடவுள். அவர் பூமியும் நியாயம் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு தான் இருக்கார். அவர் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை தடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.